முள்ளிவாய்க்கால் பேரவலம் 17 வருடங்கள் கடந்தும் நீடிக்கும் நீதிக்கான தாகம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெறுகின்றது. 17 வருடங்களுக்கு முன்னர் முள்ளிவாய்க்கால் பிரதேசம் இந்த காலப்பகுதியில் மனித உடல்களால் நிறைந்திருந்தது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்ததுடன் ஆயிரக்கணக்கானோர் படுகாயங்களுக்கு உள்ளாகியிருந்தனர். இறுதி யுத்தத்தின் போது பேரிழப்புகளை தமிழ் மக்கள் சந்தித்திருந்தனர். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரையான ஒரு வார காலத்தில் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்திருந்தனர். தஞ்சம் அடைந்திருந்த மக்கள் மீது பல முனை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதனால் ஏற்பட்ட இழப்புகள் விவரிக்க முடியாத சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த இறுதி யுத்தத்தின் போது 90,000 பெண்கள் விதவைகளாக்கப்பட்டனர். 9,000 சிறுவர்கள் அனாதரவாக்கப்பட்டனர். ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போக செய்யப்பட்டனர். படையினரிடம் சரணடைந்தவர்கள், படையினரால் கைது செய்யப்பட்டவர்கள், படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் என்று காணாமல் போனோரது சோக வரலாறுகள் இன்றும் தொடர்கின்றது. இவ்வாறு முள்ளிவாய்க்காலில் ஏற்பட்ட இழப்புகளை நினைவு கூர்ந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வருடந்தோறும் மே மாதம் 18ஆம் திகதி நடத்தப்பட்டு வருகின்றது. மே மாதம் 12ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரை முள்ளிவாய்க்கால் வாரம் நினைவு கூறப்படுகின்றது. 17 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இம்முறையும் முள்ளிவாய்க்கால் வாரம் கடந்த 6 தினங்களாக அனுஷ்டிக்கப்பட்டது. இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திலும் வடக்கு கிழக்கில் பல்வேறு இடங்களிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்படுகின்றது. முள்ளிவாய்க்காலில் மக்கள் பட்ட அவலத்தை வெளிக்காட்டும் வகையில் கடந்த ஒரு வார காலமாக வடக்கு கிழக்கில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி வழங்கப்பட்டு வந்தது. முள்ளிவாய்க்காலில் பேரழிவுகளை சந்தித்த தமிழ் மக்கள் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கோரி போராடி வருகின்றனர். ஆனால் 17 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் அதற்கான நீதி இன்னமும் கிடைக்கவில்லை. இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள், யுத்த குற்றங்கள் தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்படும் என்று மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்கள் உறுதி வழங்கிய போதும் உள்ளக விசாரணையில் எதுவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. பொறுப்புக்கூறல் விடயத்தில் அரசாங்கங்கள் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. இதனால் உள்ளக விசாரணைகளில் நம்பிக்கை இழந்த மக்கள் சர்வதேச விசாரணைகளை கோரும் நிலைமை ஏற்பட்டிருந்தது. முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்றது இனப்படுகொலை அல்ல என்ற நிலைப்பாட்டை அரசாங்கம் கொண்டிருக்கிறது. பயங்கரவாதிகளை அழித்தோம் என்றே கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போது பதவியேற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது வடக்கு கிழக்கில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்போம் என்று கூறியே ஆட்சிக்கு வந்திருந்தது. இந்த அரசாங்கமும் இறுதி யுத்தத்தின் போதான மனித உரிமை மீறல்கள் மற்றும் யுத்த குற்றங்கள் தொடர்பில் உரிய வகையில் பொறுப்பு கூற தயாராக இல்லை என்று விமர்சிக்கப்படுகின்றது. சர்வதேச சமூகத்தின் அழுத்தங்களை இல்லாது ஒழிக்க வேண்டுமானால் அரசாங்கமானது முள்ளிவாய்க்கால் அவலத்துக்கு இனியாவது உரிய வகையில் நீதியை வழங்க முன்வர வேண்டும். இல்லையில் இனப்படுகொலை விவகாரமானது சர்வதேச அளவில் தொடர்ந்து பேசப்படும். நீதிக்கான தாக்கத்துடன் தொடரும் 17 வருட காத்திருப்புகளுக்கு இனியேனும் தீர்வு கிட்டுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.